ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த எஸ்டர்டே ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் பார்த்துடலாமா? போன எபிசோடில் இந்த வீர் படுத்திருப்பான் இல்லையா, அதுவும் இந்த கேள்வின் பக்கத்தில் எந்திரிச்சு பார்க்கும்போது காலில் ஏதோ சங்கிலி கட்டுன மாதிரி இருக்கும் இல்லையா. அப்படியே அதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை காட்டுறாங்க. இந்த வீர் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ், அதாவது அவங்க அப்பா பிஸ்னஸ் தான். பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸில் ஏதோ பெரிய லாஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. அதை பற்றி பிஸ்னஸ் நியூஸில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த லாஸ்னால இவங்க அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்க போகிறாங்க தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க தெரியல அப்படின்ட்டு பிஸ்னஸில் நியூஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்படியே இவன் கிளம்பி வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. யாருன்னா வீரு. அப்படியே கட் பண்ணி இந்த இவன் பேசிட்டு இருக்கான்ல, இவன் பேரு கூன். இவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இவனை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் பெரிய பிஸ்னஸ் மேன் போல இருக்கு. அவனோட பிஸ்னஸில் அவன் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சேர்மனாக கூட நீங்கள் வரலாம் அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க, இவனுமே எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பார்ட்டிக்குள்ளே வீருமே நுழையிறானா. அவனை பார்த்ததும் சுற்றி இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாமே, இவன் என்ன இங்கே வந்திருக்கான், இவனால் எப்படி இங்கெல்லாம் வர முடியுது, அவனோட பிஸ்னஸ் லாஸை அவன் எப்படி பண்ண போகிறான்னு தெரியலையேன்ட்டு குசு குசுன்னு பேசிக்கிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்காங்களா. இதை பார்த்துட்டு இருந்த இந்த கூனுமே நேரா வீர்கிட்ட போய் நிக்க, அவனுமே என்னப்பா ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து அப்படின்னு கேட்க, அப்படியே கட் பண்ணி 2 பேரும் தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப வீரோட தலையில ஏதோ தழும்பு மாதிரி இருக்கா. அதை பார்த்து இந்த கூனுமே, என்னப்பா உன் தலையில ஏதோ அடிபட்டு இருக்கு, ஏதோ உன்னை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு வீரெல்லாம் இப்போ என்னவா அதனால என்ன, என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு இவன்லாம், நான் என்ன இப்படி உன்னை மறப்பனா, அன்னைக்கு நைட் நடந்துச்சே அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ட்டு இவனுமே வீர் கையத்தோட அதை ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பண்ண, அதை பார்த்து இந்த வீருமே டக்குன்ட்டு பட்டன்லாம் கழட்டி விட்டுட்டு அவனுமே ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வீர் தான் ஏற்கனவே கேள்வன் கிட்ட சொல்லியிருக்கான் இல்லையா, எனக்கு நீ எல்லாம் ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி. ஸோ இவனும் அந்த மாதிரி தான் போல இருக்கு இவனுக்கு. அப்படியே இந்த வீரு இந்த கூனை அப்படியே ஃப்ளர்ட் பண்ண, உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு வேற சொல்ல, அப்படியே இவனுமே கிஸ் பண்ணுறானா. கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த வீருமே டக்குன்னு விலகிட்டு வெளியே வர, அதுக்கு இந்த கோமுமே இங்கே தான் யாருமே இல்லைல்ல, நம்ம எப்பயே மாதிரி இருக்கலாம்லன்ட்டு போய் கிஸ் பண்ண போக, இவனுமே பண்ணு பண்ணு, ஏன்னா நீ நிறையா லஞ்சம் வாங்கியிருக்கல அப்படின்ட்டு ஒரு மிரட்டுறான். அதுக்கு இந்த கூனுமே, நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்க, ஆக்சுவலி இவன் நிறைய பெரிய பொண்ணுங்க கிட்டலாம் ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணி இவனுமே பெரிய ஆள் ஆயிருக்கான் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோலாம் இவன் எடுத்து காட்ட, இப்போ உனக்கு என்ன வேணும்ன்ட்டு இந்த கூனுமே கேட்க, இப்போ விபிஜி குரூப்புக்கு நிறையா ஃபண்டு தேவைப்படுது, அதுக்கு உன்னை விட்டால் யாரும் இல்லை, நீ தான் தரணும், நீ தரல அப்படின்னா இந்த ஃபோட்டோலாம் லீக் பண்ணிடுவேன்ட்டு வீர் டைரெக்டாக மிரட்ட, அதுக்கு மேலே இவன் என்ன பண்ண முடியும். ஸோ அவன் கேட்ட ஃபண்டை வந்து இவன் அனுப்புறான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டான் போல இருக்கு. அந்த மெசேஜை பார்த்துட்டு வீருமே நடந்து வந்துட்டே இருக்க, எதிர்த்தாப்புல நம்ம கேல்வின் வரான். அவனை பார்த்ததும் வீரெல்லாம் அப்படியே மிரண்டு போயிட்டான். நீயா அப்படின்ற மாதிரி பார்க்க, என்ன டார்லிங் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு கேள்வியுமே கேட்க, அதுக்கு வீருமே நான் இங்கேருந்து போகணுன்ட்டு எஸ்கேப் போக பார்க்குறானா. அப்போ அவன் கழுத்தில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இந்த கூமு வந்து கிஸ் பண்ணியிருப்பான், அந்த தடம் இருக்குமா. அதை பார்த்தோன்னே, என்ன இந்த கூமோட சென்ட் ஸ்மெல் ஓ மேலே வருது, அவன் கூட நீ இருந்துட்டு வந்தியா, என்ன தைரியம் அப்படின்னு கேள்வின்னு கேட்க, அதுக்கு வீரெல்லாம், நான் யார் கூட இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க, நீ எனக்கானவன், என் கூட மட்டும்தான் இருக்கணும், உனக்கு என்ன தைரியம்ட்டு இவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான் கேள்வினோ. அப்படியே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கா, நீ எனக்கானவன், நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு. அதுக்கு வீரனா, நீ என்னமோ பேசிட்டு எனக்கு என்ன அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்ப போக, டக்குன்ட்டு இந்த கேள்வின்னு அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறானா. ஒரே எத்து அவன் போய் விழுகிறான் அந்த இடத்துல. அங்கே இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்து, இன்னும் நீ பக்கத்தில் வந்தனா இதை வச்சு உன்னை நான் மண்டையிலே உடச்சிடுவேன் அப்படின்ட்டு வீர் மிரட்ட, அதுக்கு கேள்வின்லாம் பயப்படுற மாதிரி தெரியல, டக்குன்ட்டு அந்த பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலே உடச்சிக்கிட்டான். அப்படியே பொல பொலன்னு ரத்தம் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த வீரெல்லாம், என்னடா இவன் பெரிய சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ட்டு பார்த்துட்டு இருக்க, அந்த மாதிரி ரத்தம் வந்துட்டு இருக்க டைமில் கூட நீ என்னை ஏற்றுக்க போறியா இல்லையான்ட்டு கேள்வி கேட்க, அதுக்கு வீரெல்லாம், ஃபஸ்ட்டு உனக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு, வா ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும், வா அந்த ரூமுக்கு போகலான்னு சொல்ல, நீ என்ன நினச்சி வருத்தப்படுறியா தங்கம் அப்படின்ட்டு வீரு பின்னாடி கேள்வினுமே போயிட்டு இருக்கான். இந்த வீர் என்னன்னா கேள்வினை ஒரு ரூமில் அப்படியே தள்ளி விட்டுட்டு பூட்டிடுறான். அவனும் உள்ளே இருந்து கதறான், ஃபஸ்ட்டு என்னை வெளியே விடு, என்னை நீ ஏற்றுக்கோ அப்படின்ட்டு. அவன் நீ எல்லாம் கதறா அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான். அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் சீன்ல இவன் காலில் சங்கிலி கட்டியிருப்பாங்களா, அந்த இடத்த திரும்பவும் காட்டுறாங்க. அந்த வெளியே இவனை மூடிட்டு போனதுக்கப்புறம் இவன் எப்படி இந்த இடத்துல கொண்டு வந்தான்றது இந்த சீன் என்னன்னு காட்டலையா. கேள்வினுமே, டார்லிங் நல்லா தூங்குனியா, இந்த ட்ரெஸ்ஸு நீ போன வருஷம் வாங்கின இல்லையா, ஸோ உனக்கு நல்லா இருந்தது, நானும் அதே மாதிரி வாங்கிட்டேன், மேட்சிங்காக நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு வீருமே, நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்குறான். கட் பண்ணி இவன் எப்படி வந்தான்றதை காட்டுறாங்க. வீரு ஃபர்ஸ்ட் இருந்து எங்கெல்லாம் போனா, யார் கூடலாம் பேசினா, என்னெல்லாம் பண்ணான்னு வீருக்கு தெரியாம இந்த கேள்வியுமே பின்னாடியே பார்த்துட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. வீருமே இந்த கேள்வினை கதவை மூடிட்டு போயிருப்பான் இல்லையா, அவசர அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருப்பான். ஆனால் இவன் பின்னாடி போகிறது கூட ஒரு ஆளை வச்சு இவன் பார்த்துருப்பானா. ஸோ அதையெல்லாம் கேள்வினுமே வீர்கிட்ட சொல்லிட்டு இருக்கு, நான் இந்த மாதிரி தான் உன்னை பின்தொடர்ந்தேன், நம்ம எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்கலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு வீரெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அந்த சங்கிலியை கழட்ட பார்க்குறானா. அதனால் அவனால் கழட்ட முடியல. அப்படியே அவனோட மைண்ட் வாய்ஸ் என்ன நினைக்கிறான்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவன் கூட திரும்பவும் நாம் பேசாமல் இருந்திருந்தா இந்த நிலைமையெல்லாம் வந்திருக்காதுல அப்படின்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்றதை காட்டுறாங்க.
வீரு தான் இந்த கிங்ஸ் குரூப்போட நம்ம பிசினஸ் கான்டாக்ட் வச்சுக்க வேணான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பான் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சும்மா இல்லாம இந்த கேள்வினுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான், நம்ம திரும்பவும் சந்திக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ இவனுமே குஷியா கிளம்பி போறானா, அப்படியே இந்த பக்கம் வீரு அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். ப்ளஸ் அசிஸ்டன்ட்டா இருக்கிறவன் தான், "நீ ஏன்டா திரும்ப இந்த ஊருக்கு வந்திருக்க? நீ தான் யார்கிட்டயும் இன்வெஸ்ட் பண்ண போறதில்லன்னு சொன்னேல்லன்னு" கேட்க, "இல்ல நான் திரும்பவும் கிங்ஸ் குரூப் கூட இன்வெஸ்ட் பண்ண போறேன்" அப்படின்ட்டு வீர் சொல்ல, "நீ தான் ஏற்கனவே அவன்கிட்ட பண்ண மாட்டேன்னு சொன்னல்ல, அப்புறம் யார் இருக்கா?" அப்படின்னு கேட்க, "கேல்வின் இருக்கான்" அப்படின்னு வீர் சொல்ல, "எது கேள்வினா? அவன் தான் சின்ன பையனாச்சே! அவனுக்கு இந்த குரூப்புக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு கேள்விப்பட்டேன்" அப்படின்னு அவன் அந்த ஃப்ரெண்டு சொல்ல, அதுக்கு வீரெல்லாம், "அப்படிலாம் நீ சொல்லிடக்கூடாது. அவனுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டு ரொம்பவே வெளிய காட்டாம இருக்கிறான். இன்னைக்கு அவன வர சொல்லியிருக்கேன். ஸோ நீனே பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி முடிக்கிறானா, அப்படியே இந்த பக்கம் நைட்டும் ஆகுது. கேள்வியுமே ரொம்ப சந்தோஷமா வீர் வர சொல்லியிருக்கானேன்ட்டு வந்து ஒரு கதவ தட்டுனா, அந்த பக்கம் இருந்து இன்னொருத்தன் திறக்குறானா, இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வேற இடத்துக்கு வந்திருக்கோமா அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்தா, இந்த வீர் கூட நெறையா பேர் அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்களா, இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வீர் கூட தனியா பேசணுன்ட்டு ஆசையில வந்திருப்பான் போல இருக்குது. அவனுமே இவன் தான் வீரு, இந்த மாரி கிங்ஸ் குரூப்ல 2வது பையன் அப்படின்ட்டு இன்ட்ரோடக்ஷன்லாம் பண்ணிட்டு சரக்கும் அடிச்சிட்டு இருக்க, உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கத பார்த்து வீருமே, "என்னப்பா ஏன் இப்படி இருக்க? உனக்கு இந்த மாரி வந்ததுல பிடிக்கலையா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு கேள்வினுமே, "இல்ல நீ உன் கூட தனியா உட்காந்து பேசணும்னு நெனச்சு நீ வர சொல்லியிருப்பன்னு நெனச்சேன். ஆனா இத்தன பேர் இருந்தாலும் எனக்கு ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு" அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீருமே, "ஓ அப்படியா? சாரி. ஏன்னா அடுத்த தடவ நம்ம 2 பேரும் தனியா சந்திக்கலாம்" அப்படின்னு அதுக்கு கேள்வின்லாம் தேங்க்ஸ்ன்னு சொல்ல, "நீ தேங்க்ஸ் இப்படிதான் சொல்லுவியா?" அப்படி இந்த வீர் வந்து கைய மேல வைக்க, "ச்சே எல்லாரும் இருக்காங்க" அப்படின்ட்டு கேள்வியுமே தட்டி விட்டுட்டு, அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரும் தனியா சந்திக்கிறாங்களா? தனியா சந்திக்கிறதுனா, ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில இந்த ஃப்ரெண்ட்ஸ் கத்தி சண்டை போடுவாங்களா, அதில பண்றாங்களா? இதிலுமே கேள்வின் ரொம்ப சூப்பரா பண்றான். இத பார்த்து வீரெல்லாம், "பரவாயில்லையே! இதுலயும் உனக்கு நல்லா திறமை இருக்கேன்ட்டு" ஆச்சரியப்படுறானா, இந்த ஆக்டிவிட்டிக்கு வீரு தான் கேள்வின கூட்டிட்டு வந்திருப்பானா, "ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு வா" அப்படின்ட்டு கேள்வின் வீர ஃபிஷிங் பிடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறானா, அங்க உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து வீருமே தொண தொணன்னு பேசிட்டே இருக்கானா, அதுக்கு கேள்வின்லாம், "தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. நீ பேசுற பேச்சுல மீனெல்லாம் இங்கேருந்து ஓடிரும்ன்னு" சொல்ல, "நீ என்ன இது மாரி போரிங்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? எனக்கு இதில உடன்பாடே இல்ல" அப்படின்னு சொல்ல, "உனக்கு என்ன தெரியும்? இந்த மாரி ஃபிஷிங் பிடிக்கிறதுல ஒரு மாரி அமைதி இருக்கு" அப்படின்னு கேள்வின்னு சொல்ல, அதுக்கு வீரெல்லாம், "எனக்கு இதானா பிடிச்சிருக்கு" அப்படின்ட்டு கேள்வின் வந்து கிஸ் படிக்க, அந்த நேரம் பார்த்து கேள்வினுக்கு ஒரு பெரிய மீன் கிடைச்சிருச்சா, "பரவால்ல இதுலயும் உனக்கு திறமை இருக்கேன்னு" வீரு கேள்வின பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். "நீ என்ன சொன்ன? ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட் தானே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன. நீ வர வர என்கிட்ட ரொம்பவே நல்லா தான் நடந்துக்கிற. என்னோட மனசு கூட நீ விளையாடாத" அப்படின்ட்டு கேள்வின்னு சொல்ல, அதுக்கு வீரெல்லாம், "எனக்குமே என்னன்னே தெரியல. உன் கூட பழக பழக உன்னை எனக்கு என்னமோ பிடிச்சிற மாரி தான் இருக்கு" அப்படின்ட்டு வீரும் சொல்றானா, இத கேட்க கேட்க கேள்வினுக்கு அப்படியே ஃபுல்லா வீர் மேல லவ்வுல அப்படியே விழுந்துட்டான். இந்த வீரெல்லாம் சும்மா சொல்றானா? இல்ல என்ன நிஜமாலே அவன பிடிச்சு தான் சொல்றானான்றது தெரியல. சரி ஓகே நம்ம Instagramல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அது கேள்வின்லாம் என்கிட்ட Instagram ஐடி இல்லன்னு சொல்ல, இவனே வாங்கி அவனுக்கு புது ஐடிலாம் போட்டு தரான். அப்படியே இந்த கேள்வினுமே நைட்டு வந்து வீரோட Instagram உள்ள இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, "நெறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கடாப்பா" அப்படின்ட்டு அவனுமே பார்த்துட்டு இருக்க, அந்த பக்கம் இருந்த வீருமே, "இப்ப என்னோட Instagram தான நீ பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "ஏய் உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்ட்டு இவனுமே மெசேஜ் பண்ண 2 பேருமே அதில அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்ப வீருமே கேள்வினோட அந்த ஐடி ஃபோட்டோவ பார்க்கும்போது ஒரு டாக் ஃபோட்டோ இருக்கா, "இது என்ன யாரோட டாகு?" அப்படின்ட்டு வீருமே கேட்க, அதுக்கு கேள்வின்ல, "அப்புறமா சொல்றேன்னு" சொல்றானா, "பரவால்ல இப்பயே சொல்லுன்ட்டு" வீரும் கேட்க, நான் அப்புறமா சொல்றேன்ட்டு மெல்லமா வாய்ஸ் நோட் அனுப்புறானா, அது ரொம்ப கியூட்டா இருக்குன்ட்டு அத நெனச்சு சிரிச்சிட்டு இருக்கானா, அப்படியே கட் பண்ணி அப்படியே 2 பேரும் ஜிம்ல மீட் பண்ணிக்கிறாங்களா, இப்பதான் வியருமே கேட்குறான், "நீ உன்னோட விஷயத்த நீ எப்பதான் சொல்லப் போற? மனம் விட்டு பேசு" அப்படின்னு சொல்ல, கேள்வினுமே இப்பதான் அவனோட கதையவே சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, எல்லாம் எங்க அம்மாவுக்காக தான். கேள்வின் அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் கம்பெனி நிர்வாகம் பண்றதுல ஏதோ சண்டை வந்திருக்கா, அதனால அவங்க அப்பா, அவங்க தாத்தா கிட்ட சண்டை போட்டு அந்த கம்பெனி நிர்வாகத்த எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம், கேள்வின் அம்மாவுக்கு டிவோர்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி பிரச்சனையில. ஸோ இவங்க அம்மாவுமே டிவோர்ஸ் குடுத்துட்டு வெளிய வரும்போது பயங்கர மழையில கார் ஓட்டிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க போல இருக்கு. அதேனால தான் இந்த Instagram ஐடியில கேள்வின் ஒரு நாய் வச்சிருப்பான் இல்லையா, அந்த நாய் வந்து இவங்களோட பெட்டு போல இருக்கு. அதே நாள்ல அதுவுமே இறந்து போயிருக்கா. ஸோ, அதோட நினைவா தான் கேள்வின்மே அந்த Instagramல ஐடியில அந்த ஒரு ஃபோட்டோ வச்சிருப்பான். எங்க அம்மா இறந்த கொஞ்ச நாள்லயே, அந்த கேணியும், அவங்க அம்மாவையும் எங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. அவங்க வந்ததும் என்ன கொண்டு போய் ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டாங்க. எனக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா என்ன கூட்டிட்டு வந்தாங்க இந்த வீட்டுக்கு. அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீருமே, "நீ ஏன் இன்னமும் அங்கேயே இருக்க? வெளிய வர வேண்டியதானேன்னு" கேட்க, அதுக்கு இவனுமே, "எங்க அம்மாவ எங்க அப்பா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே கெய்னோட அம்மாவுக்கு தொடர்பு இருந்திருக்கு. அதனால தான் அவன் அவன் எனக்கு முன்னாடி பிறந்ததுனால அவனைய நான் அண்ணன்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். எங்க அம்மாவுக்கு இவங்க நடத்தின கொடுமையெல்லாம் நான் பழி வாங்காம விடமாட்டேன்"
மாட்டேன். அதனால தான் அவங்க கூட நான் இன்னமும் இருந்துட்டு இருக்கேன். இன்னமுமே எங்க அப்பா என்ன ஒரு பையனா நெனச்சு கூட பார்த்ததில்ல. கெயின தான் அவங்க பையனா நெனச்சிட்டு இருக்காங்க. அந்த வீட்ல ஒரு நாய் மாரி தான் நான் இருக்கிறேன். இருந்தாலுமே நான் அங்க இருக்கிற காரணமே எங்க அம்மா தான். அவங்க கூட இருந்துகிட்டே நான் கொஞ்சம் கொஞ்சமா காசுலாம் சேர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா, நான் ஒரு தனி பிசினஸ் பண்ணணுன்ட்டு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த கிங்ஸ் குரூப்ப நான் எடுத்துக்க தான் போறேன். வீர் என் பின்னாடி நீ நிப்பையா? ஒரு பேக் போனா நிப்பையா? கண்டிப்பா அந்த கிங்ஸ் குரூப்ப நான் வாங்கி தான் ஆவேன். எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா? அப்படின்னு கேள்வின் வீர் கிட்ட கேட்க, வீருமே கண்டிப்பா நான் உன்ன நம்புறேன். இருந்தாலுமே நானும் ஒரு பிசினஸ் மேன் தான். நீ உன்னோட ஐடியாஸ் எல்லாமே நீ என்கிட்ட ப்ரூஃப் பண்ணா மட்டும் தான் என்னால உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும்ன்ட்டு வீர் சொல்ல, அதுக்கு கேள்வியுமே என்கிட்டயும் நெறைய பிசினஸ் ஐடியா இருக்கு அப்படின்ட்டு அவனோட ஐடியாலாம் உன் பென் டிரைவ்ல தூக்கி போட்டு குடுத்துருப்பானா, நைட்டு வீருமே அவனோட ஃப்ரெண்டுமே உட்காந்து அந்த ஐடியாஸ்லாம் பார்த்துட்டு, இவனோடது எல்லாமே நல்லா தான் இருக்கு. இருந்தாலுமே நம்ம போர்ட் கமிட்டி வந்து வேணான்னு தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே தாய்லாந்துல பண்ணக்கூடிய பிசினஸா இருக்கிற மாரி எனக்கு தெரியல அப்படின்ட்டு வீர் சொல்ல, அதுக்கு அந்த ஃப்ரெண்டுமே பரவாயில்லையே சுயமா முடிவெடுக்கிற. நீ கூட அவன் சொல்ற பேச்சுக்கள தலையாடிருவேன்னு நெனச்சேன். பரவால்ல. ஓகே. இருந்தாலுமே அவனுக்காக நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாளு வீரும் கேள்வினுமே சந்திச்சு சொல்லிடுறான். இந்த மாதிரி உன்னோட பிசினஸ் ஐடியாலாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா, என் கம்பெனில போர்ட் மீட்டிங்ல எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. சாரி அப்படின்ட்டு வீருமே டைரக்ட்டா கேள்வின் கிட்ட சொல்லிட, கேள்வினுமே பரவால்ல இருக்கட்டும். உன் டைம நான் வேஸ்ட் பண்ணதுக்கு சாரி அப்படின்ட்டு ஒரு மாரி சோகமா அங்கேருந்து எந்திரிச்சு போறான். நான் நம்பிட்டு இருந்த ஒருத்தனுமே கைவிட்டுட்டானே அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணி 3 மாசத்துக்கு அப்புறம் சொல்லி காட்டுறாங்க. இது எல்லாமே அந்த 1 வருஷத்துக்குள்ள நடந்த கதைய சொல்லிட்டு இருக்காங்களா, அப்ப வீருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, "எங்கடா உன் கூட ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே கேள்வின்ட்டு அவன் எங்கடா?" அப்படின்னு சொல்ல அவன் ஃப்ரெண்டுமே பிசினஸ் ஐடியா சொன்னா, வீரு வேணான்னு சொன்னோனே அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரெல்லாம் அவன் அந்த மாதிரி ஆள் இல்ல அப்படின்ட்டு கேள்வினுக்கு சப்போர்ட் தான் பண்றான். அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா வெளியுமே கேள்வின் வந்து நிக்க, "நீ என்ன இங்க?" அப்படின்ட்டு வீருமே கேட்க, இந்த கேள்வினுமே வீர எங்கேயோ கூட்டிட்டு போறான். போற வழியில வீருமே கேட்குறான். என்ன இந்த 3 மாசத்த ஆளையே காணோம். நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டேன்னு நெனச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனுமே ஒண்ணும் பேசாம எங்கேயோ கூட்டிட்டு போறான். கேள்வினுமே சேர்த்து வச்சிருந்த காச வச்சு ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்றா போல இருக்கு. அந்த இடத்துக்கு வீரையும் கூட்டிட்டு போய் காட்ட, வீருக்குமே அந்த இடம், அந்த டிசைன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கா. அப்புறமா கேள்வினுமே கேட்குறான். "என்னோட ஐடியாஸ்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு வீருமே, "உன்னோட ஐடியா எல்லாமே நல்லா இருக்கு. இருந்தாலும் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச நெறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட உன்னோட ஐடியாவ காட்டி எப்படியாவது நான் ஒத்துக்க வைக்கிறேன்." அப்படின்ட்டு ஒரு வீர் நம்பிக்கையா சொல்ல, கேள்வினுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். அப்படியே ஹக் பண்ணிட்டு 2 பேரும் அந்த சந்தோஷமான மூமெண்ட்ட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே 2 ஃபோட்டோவ எடுத்து ஷேரும் பண்ணிக்கிறானுங்க. அப்படியே வரிசையா வீருமே கேள்வின கூட்டிட்டு பேங்க்கா அலையறான். அந்த ஐடியாஸ்லாம் வச்சு ஏதாவது பேங்க்லேருந்து ஃபினான்ஷியல் வாங்க முடியுமா அப்படின்ட்டு. ஆனா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே மாரி தான் சொல்றாங்க. உங்க ஐடியா நல்லா இருக்கு. ஆனா எங்கனால இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்ட்டு. ஒவ்வொரு இடத்துலயுமே கேள்வின் ரொம்ப வருத்தப்பட்டு தான் இருக்கா. இருந்தாலுமே வீரு கைவிடாம எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு தான் இருக்கானா, அப்படியே இந்த பக்கம் கெயின காட்டுறாங்க. அது ஏதோ குழந்த புள்ளா போல இருக்கு. பொம்மையெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்க. அப்ப அவ அசிஸ்டன்ட்டுமே வந்து கேள்வின் இந்த மாரி பிசினஸ் ஐடியா வச்சு பேங்க்கா போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஓகே. அவன் என்ன பண்றான்றத கவனிச்சுட்டே இரு. கண்டிப்பா அவனுக்கு ஃபினான்ஸ்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்ல, இல்ல அவர் கூட வீரும் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல, அவன் மூஞ்சியே அப்படியே மாறுது. அப்படியே இவங்க அப்பா திட்டி விட்டுருப்பாரு. இந்த ஒரு சின்ன விஷயத்தினால அந்த வீருமே சைன் போடாம போயிருப்பான் இல்லையா? அதனால ஏதோ மில்லியன் கணக்குல லாஸ் போல இருக்குது. நீ பண்ண தப்புனால எவ்வளோ லாஸ் தெரியுமா நம்மளுக்கு? உன்ன முன்னாடி கொண்டு வரலான்னு பார்த்தா, நீ கீழ கீழ போயிட்டே இருக்கியே! உனக்கெல்லாம் அறிவில்லையான்ட்டு அவங்க புடிச்ச அப்பா திட்டு திட்டுன்னு திட்டியிருப்பாரா? ஸோ அதையெல்லாம் அவ நெனச்சு பார்க்குறா. ஒருவேள கேள்வின் முன்னாடி வந்துட்டா என்ன பண்றது? அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்களா, வீருமே அப்படியே தூக்கத்துலருந்து எந்திரிக்கிறான். தூக்கத்துல ஒரு கனவு வந்ததுனால, அது என்னன்னா, பக்கத்துல வந்து கேல்வின் படுத்துட்டு இருக்க மாரியும், இவன் என்னமோ ஆச்சரியப்பட்டு எந்திரிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படியே வெளிய ஒரு பொண்ணு வந்து எழுப்புறா. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது. அவங்க 2 பேரும் என்ன கதை அப்படின்றது இனிமே தான் சொல்லுவாங்களா இருக்கும். இந்த பொண்ணுமே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காளா, அந்த ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு வீரு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான். இவ சாதாரணமா ஒரு தள்ளு வண்டியில சின்ன கடை மாதிரி வச்சிருக்கா போல இருக்கு. அப்ப அந்த ரவுடி பசங்கலாம் வந்து இவள மிரட்டுற, அப்ப இந்த வீரு தான் வந்து காப்பாத்தி இந்த மாரி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண வச்சிருக்கான் போல இருக்குது. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்க, இவளுமே கேட்குறா, "எனக்கு பேங்காக்ல போய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா?" அப்படின்னு கேட்க, அப்படியே அந்த பேங்காக்குன்னு பேர கேட்டவுனே வீரோட மூஞ்செல்லாம் அப்படியே மாறுதா, இவளுமே என்னாச்சுன்னு கேட்க, "இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படின்ட்டு இவனுமே மழுப்புறானா, அப்ப அங்க சாப்பிட வந்த ஒருத்தனுமே வீர பார்த்துட்டு, "வெளிய ஒரு போஸ்டிங் போட்டிருக்கு மிஸ்ஸிங்ன்ட்டு. அவங்கள மாரியே நீங்க இருக்கீங்களே, நீங்க தான் காணாம போயிட்டீங்களா?" அப்படின்ட்டு இவனுமே கேட்க, "என்னடா?" அப்படின்னு வெளிய போய் பார்த்தா, வீரோட ஃபோட்டோவ பார்த்து இவங்கள கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லி எழுதியிருக்கா. 2 பேருக்குமே ஒரே ஆச்சரியம். அதுக்கு வீரெல்லாம்
இனிமேல் என்னால இங்க இருக்க முடியாதுன்னு கிளம்பி போக, இவளுமே எதா இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுல கேள்வின் வேற அவனோட யூடியூப் சேனல்ல வீரோட ஃபோட்டோலாம் போட்டு, "நீ திரும்ப வந்துரு. நான் உன்ன ரொம்பவே லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்ல சுத்தி இருக்கவங்கலாம் அந்த வீடியோவ பார்த்துட்டு, எங்களுக்கு ரொம்ப ஜெலஸா இருக்குப்பா. இவன் தான் போல இருக்கு இன்னும் போகாம இருக்கன்ட்டு" குசு குசுன்னு பேசிட்டு இருக்க, அப்ப வியருக்குமே ஒரு ஃபோன் வருதா, "கூன் நம்மளோட கான்டாக்ட் பிசினஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து ஒரு தாத்தா ஓடி வந்து, "நம்மளோட இடத்த எல்லாமே கிங்ஸ் குரூப் வாங்கிட்டாங்களாமே, இந்த இடத்த போய் இடிக்க போறாங்க" அப்படின்ட்டு அவருமே சொல்ல, அப்படியே வீருமே கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வரானா, அதாவது 2 பேருமே தான் அந்த ஊர்லேருந்து கிளம்பி வராங்களா, அப்ப இவளுமே "நான் ரெஸ்ட் ரூம் போறேன் நில்லு" அப்படின்ட்டு வீர விட்டுட்டு அவளுமே அந்த பக்கம் போயிருப்பாளாம். இவனுமே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி இந்த பொண்ணுமே வந்துட்டான்ட்டு திரும்ப கரெக்ட்டா அந்த கேள்வியுமே வந்து வீரோட மூக்குல மருந்த வச்சு, அதாவது மயக்க மருந்த வச்சு வியர மயக்கம் பண்ண வச்சுடுறானா, வீருமே அப்படியே கேள்வின் மேல மயக்கம் போட்டு விழுக, கடைசியா "உன்ன பார்த்துட்டேன்" அப்படின்ட்டு கேள்வினுமே சிரிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணுமே வராளா, எங்கடா வீர காணோம்னு தேடிட்டு இருக்க. பட் லக்கேஜ் அங்க தான் இருக்குது. இவனுமே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க, அப்ப அந்த ஏர்போர்ட்குள்ள இருந்து லினின் வரா. அதான் அந்த கெயின் கூட கல்யாணம் பண்றதுக்காக ஒருத்தி இருந்தா இல்லையா? அவ அங்க தான் இருக்காளா? அவ பக்கத்துல அவளோட அசிஸ்டன்ட் பேசிட்டு வரானா, "உங்க பாடி கார்டுக்காக நாங்க இன்டர்வியூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத இந்த பொண்ணுமே கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த பொண்ணு பேரு நானா. இந்த லிலின் பொண்ணுமே அப்படியே கார்ல வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு. அது என்ன மாதிரி ஆயிடுச்சு, திரும்பவும் அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரா? அதெல்லாம் அவ அப்படியே நெனச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. வழக்கம் போல அவங்க அப்பாவுமே பிடிக்காத மாப்பிள்ளைய தான் கட்டி வச்சிருக்காரு போல இருக்குது. இவளுமே திரும்பவும் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கைய தான் அமைச்சு தர போறீங்களான்னு கேட்க, அதுக்கு அவங்க அப்பாவுமே "பணம் இருக்குது. அதுதான் உனக்கு சந்தோஷத்த குடுக்கும்" அப்படின்ட்டு கல்யாணத்த பண்ணி வச்சிருப்பாரா. அப்படியே கட் பண்ணி இவளுக்கு தான் அந்த பாடி கார்டு வந்து போஸ்டிங்காக இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? நெறையா பேர் வந்து சண்டை போட்டு முன்னாடி காட்டிட்டு இருக்காங்க. இத்தன பேர் வந்து சண்டை போட்டாலுமே இந்த லிலினுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையா? அவ்வளோதானா அப்படின்னு கேட்க, இன்னும் ஒருத்தங்க வெளிய இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, சரி பரவால்ல இருக்கட்டும் வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, வர்றது யாருன்னா இந்த நானா பொண்ணு தான். அவளுமே ஒரு மாரி பாய் மாரி தான் வேஷம் போட்டு வந்திருக்கா வேலைக்காக. இந்த மாரி சண்டை போட்டு காட்டிட்டு இருக்கும்போது, அவளோட முடி வந்து கழண்டுடுதா, பொண்ணுன்றது தெரிஞ்சிருது. நல்லா சூப்பரா வேற சண்டை போடுறாளா, அதாவது தான் பொண்ணு அப்படின்ட்டு தெரிஞ்சாலும் பரவால்ல இருக்கட்டும்ன்ட்டு தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருந்திருக்காளா. இத பார்த்தா லினினுமே, "நீ ஒரு பொண்ணா? எதுக்கு பாய் வேஷத்துல வந்த?" அப்படின்னு கேட்க, "எங்க எனக்கு வேலையே கிடைக்கல. இத மாரி வேஷத்துல வந்தா தானே வேலை கிடைக்கும்." அப்படின்ட்டு இந்த நானா பொண்ணுமே சொல்ல, "சரி ஓகே. நாளையிலேருந்து வேலைக்கு வந்துரு. லேட்டா மட்டும் வந்துராத." அப்படின்ட்டு இவளுக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுத்துட்டு, இந்த லின் பொண்ணுமே கிளம்பிடுறா. நானா பொண்ணுக்குலாம் அப்பாடி வந்ததுக்கு எப்படியோ ஒரு வேலை கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சந்தோஷப்படுறா. ஏன்னா இவ வீர நம்பி தான் பேங்காக் வரைக்கும் வந்திருக்காளா, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஊர்ல ஒரு தாத்தா இருந்திருப்பார்ல, அவருக்கு கால் பண்ணி ஆக்சுவலா அவர் பேரு ஓமு. கால் பண்ணி இந்த மாரி "வீர 2 நாளா ஆளையே காணோம். நான் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணவான்னு?" கேட்க, அவருமே "நீ எதுவும் பண்ணாத. அவங்க ஃபேமிலி பார்த்துப்பாங்க" அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரா. இவளுமே சரின்ட்டு கைவிட்டுடுறா. அப்படியே கட் பண்ணி இவன் கட்டி போட்டிருந்தான் இல்லையா, அந்த இடத்த தான் திரும்பவும் காட்டுறாங்க. அதாவது பிரசன்ட்டு 1 இயர்க்கு முன்னாடி என்ன ஆச்சுன்ட்டு மாத்தி மாத்தி காட்டிட்டு இருக்காங்களா. கேள்வினுமே நெறைய ஃபுட்ட கொண்டு வந்து, "டார்லிங் வா சாப்பிடலான்ட்டு" வீர கூப்பிட, அவனுமே எந்திரிச்சு வரான். இன்னுமே கால்ல சங்கிலியோட தான் அலைய விட்டுருக்கான் போல இருக்கு. வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபுட்ட எல்லாம் தூக்கி போட்டுட்டு அசிங்கமா ஒரு கெட்ட வார்த்தையில கேள்வின திட்ட, திரும்பவுமே இவங்க 2 பேருமே சந்தோஷமா இருந்த மூமெண்ட்லாம் காட்டுறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க. ஒரே குழப்பமா இருக்குல்ல, "நீ என்னம்மா கதை சொல்ல வர?" அப்படின்ட்டு 2வது எபிசோடு தான் முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் அப்படி இப்படின்றத காட்டுறாங்க. இன்னும் முழு ஸ்டோரியும் இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத எதுவுமே தெளிவா காட்டலையா. நெறையா பேர் வேற உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ போக போக எபிசோட்ல யாரு என்ன நடந்துச்சுன்றத தெளிவா காட்டுவாங்க. இந்த வீடியோ வழக்கம் போல பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க் யூ.